எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் வந்து தேங்காய் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் கோதுமை மாவு 2.5 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற மாவே எடுத்துக்கோங்க. ஈஸ்ட் 1 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். கட்டாயம் ஈஸ்ட் நம்ம சேர்க்கணும், அப்போ தான் மாவு நல்லா புஷ்ஷுன்னு வரும். தேங்காய் எண்ணெய் வந்து 1/4 கப்புக்கு எடுத்துக்கிறோங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோங்க. பால் வந்து 1/4 கப்புக்கு எடுத்துக்கிறோங்க. நான் ப்ரௌன் சுகர் 4 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன். ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் வந்து வெள்ளை சீனி சேர்த்துக்கலாம், இல்லை அதுக்கு பிறகு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை எடுத்துருக்கேன். அது மாதிரி வார்ம் வாட்டர், கை பொறுக்கிற அளவில் சுடுள்ள வாட்டர் வந்து 4 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு அதில் ஈஸ்ட்டு அப்புறம் ப்ரௌன் சுகரை போட்டுட்டு இந்த வார்ம் வாட்டர் இருக்குல்லையே அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஈஸ்ட் நமக்கு ஆக்டிவ் ஆகணும். நீங்கள் ஹாட் வாட்டரை ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது ஆக்டிவ் ஆகாது. வார்ம் வாட்டரை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஈஸ்ட் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஈஸ்ட்டில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அடிச்சுக்குங்க. இந்த மாதிரி முட்டையை ஊற்றி நல்லா அடித்ததுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயை ஊற்றுங்க. தயவுசெய்து தேங்காய் எண்ணெய் அந்த பாட்டில் ப்ளூ கலர் க்ரீன் கலர் பாட்டில் உள்ள தேங்காய் எண்ணெயை ஊற்றிடாதீங்க. நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயாக ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பாலையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து அதையும் நல்லா அடித்து எடுத்துக்கிறோங்க. இந்த மாதிரி அது நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை மாவு, அந்த மாவை போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துங்க. பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த பவுலை மூடி கொஞ்சம் நேரம் டோ ரைஸ் ஆகிறக்காண்டி 1 மணி நேரம் தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம உள்ளக்க வைக்கிறக்குள்ள மிக்சர் என்னென்னு பார்த்துடலாமா? இங்கே தேங்காய், வால்நட், டூட்டி ஃப்ரூட்டி, ஏலக்காய், கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன். ஏலக்காவை தனியாக மிக்சியில் போட்டு அடிக்கும் போது நம்மளால் அடிப்படாது. அப்போ கொஞ்சம் அதில் சீனி சேர்த்து அடிச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காவோட இந்த டூட்டி ஃப்ரூட்டி, வால்நட், அந்த ஏலக்காய் அடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லாம் சீனி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு தேவையான நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே மாவு நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக வந்துடுச்சா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் மாவை போட்டு முதல்ல நல்லா தேங்கி ஒரு 5 நிமிஷம் நல்லா தேய்ச்சி எடுங்க. அது நல்லா ஈஞ்சி கொடுக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து பன் நல்லா கிடைக்கும். அது நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் 2 ஈக்குவல் போர்ஷனாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரிச்சதுக்கு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் கொஞ்சம் பட்டர் தடவி இந்த மாதிரி மாவை போட்டு கொஞ்சம் நல்லா டஸ்ட் பண்ணி விட்ருங்க. விட்டதுக்கப்புறம் முதல்ல உருட்டின அந்த ஃபஸ்ட்டு டோவில் அந்த பாட்டை அதில் வச்சு நம்ம தேங்காய் தயாரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அதில் கொட்டிட்டு அடுத்த பகுதியும் உருட்டி இந்த மாதிரி அதுக்கு மேலே அப்படியே மூடிட்டு அப்படி எல்லாத்தையும் உள்ளக்க நல்லா டக் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி வெளியே எதுவும் தெரியக்கூடாது. இப்போ நம்ம எல்லாத்தையும் டக் பண்ணிட்டோமா, இதை ஒரு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு முட்டையை நல்லா உடச்சி நல்லா அடிச்சுட்டு இது மேலே அப்படி லைட்டாக கோட் கொடுத்துருங்க. நான் ப்ரெஷ் இருக்குது அதனால் இது மேலே தேய்க்கிறேன். உங்கள்கிட்ட ஏதாவது பேப்பர் டவல் இருந்துச்சு அப்படின்னா பேப்பர் டவலை முட்டையை நல்லா நினச்சிட்டு இது மாதிரி மேலே தடவி எடுத்தால் நமக்கு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மேலே கிடைக்கும். நான் ஓவனை ஏற்கனவே 380 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இதை 30 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகான பன்னு கிடச்சிரும். பாருங்க, நமக்கு மேலே நல்லா கோல்டன் கலரில் இருக்கா, காரணம் நம்ம முட்டையை மேலே தேய்ச்சோம்னா அதனால தான். இப்போ அருமையான நமக்கு தேங்காய் பன் ரெடி ஆயிடுச்சு. இதை ஈஸியாக அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண வருதுன்னு சொல்லிட்டு. நாம் இதில் கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கோம், அது ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு அருமையான தேங்காய் பன் ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கும். ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பண்ணி கொடுக்கலாம். ஏதாவது பார்ட்டிக்கு போகிறீங்கன்னா பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். பிக்னிக் போகிற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு பசிக்கிற நேரத்தில் இதை அழகாக கட் பண்ணி எடுத்து கொடுக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.